தண்ணி பாட்டில் இங்கேருந்து எடுத்து வீசினீங்களே, ஏன் வீசினீர்கள்? தண்ணி கொடுங்கப்பா, தண்ணி பாட்டில் தண்ணி பாட்டில். இவ்வளோ கூட்டத்தில் அங்கேருந்து ஒருத்தர் தண்ணி ஓணுன்னு கேட்டது இந்த ஸ்பீக்கர் சத்தத்தை மீறி உங்களுக்கு கேட்டு நீங்கள் தண்ணி பாட்டில் வாங்கி வீசினீங்களா? விஜய் அவர்களை இது மிகப்பெரிய அளவில் பாதிக்குமா பாதிக்காதா என்பது கூட்டணிக்கு நீங்கள் தெரிவிக்கும் பதிலை பொறுத்து தானே அமையும். பாதிக்கலைன்னா பாதிக்க வைப்பான். அன்னைக்கு திமுக அரசு திரு விஜய் அவர்கள் மீது கொலைப்பழி சுமத்த 12 மணிக்கு அந்த இடத்திற்கு விஜய் வருகிறார் என்று தாவேக சார்பாக அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வருவதன் பொருள் என்ன? யார் கடைசியில் இந்த 12 மணின்றதை யார் ஃபிக்ஸ் பண்ணதுன்னு யாரும் பொறுப்பேற்றுக்க மாட்டேங்கிறாங்க. க்ரௌட் அதிகம் கூட்டி காட்டணும், மற்ற கட்சிகள்லாம் மிரளணும், இதான அவங்க இன்டென்ஷனாக இருந்திருக்க முடியும். அப்போ டிவிலேருந்து கூட்டம் சேர சேர என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. மொட்டை வெயில் குடிக்க தண்ணி கூட வைக்காமல் அவனை கூட்டம் சேர விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தீங்க. நீங்கள் உங்களால் 41 பேர் இறந்துருக்குறாங்க. அவர்களை பார்க்க முயற்சி செய்திருக்கா நீங்கள்? சார், நேற்று சிபிஐ அதிகாரிகள் விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனத்தெலாம் ஓட்டி ஆய்வுலாம் பண்ணாங்களே சார், என்ன கலந்துருக்காங்க? அதான் என்ன காரணம்? அதுக்கு தேவை என்ன சார் இருக்கு? நான் சிபிஐ ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சின்னு சொல்லியிருந்தேன், இப்போவும் சொல்கிறேன், ப்ரொஃபஷனல் ஏஜென்சி தான். விஜய் அவர்கள் திங்கட்கிழமை விசாரணைக்கு வர இருக்கிறார். அவர்கிட்ட எவ்வளோ நேரம் நின்னீங்க, லைட்டு ஏன் போட வேணான்னு சொன்னீங்க, வண்டியில் எங்கே உட்காந்துருந்தீங்க, அப்படின்லாம் கேள்வி கேட்குறது. வண்டி எப்படி இருக்குது, வண்டி எப்படி இயங்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? லைட்டு ரிப்பேராக இருக்குன்னு கூட சொல்லியிருக்கலாம். நீங்கள் எங்கே உட்காந்துருந்தீங்க, லைட்டு சுவிட்ச் எங்கே இருந்துச்சு, இந்த பேஸ்கெட் பால் அண்ணன்கிட்ட ஏன் லைட்டை போடலன்னு கேட்கும்போது விஜய் தான் போட வேணான்னு சொன்னாருன்னு சொன்னாங்க. லைட்டு கண்ட்ரோலே விஜய் கிட்ட தான் இருந்துச்சுட்டு ஆதவ் சொன்னார். லைட்டு கண்ட்ரோல் உங்கள்கிட்ட தான் இருந்துச்சா, நீங்கள் தான் போடாமல் தவிர்த்தீங்களா அப்படின்னு கேட்கலாம்ல. அதுக்கு லைட்டு சுவிட்ச் எங்கே இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்காமல் எப்படி கேட்பீங்க? தண்ணி பாட்டில் இங்கேருந்து எடுத்து வீசினீங்களே, ஏன் வீசினீர்கள்? அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு கரைச்சல் நடந்துச்சு, கசம்சா நடந்துச்சு, தண்ணி வேணும்னு கேட்டாங்க. அவ்வளோ கூட்டத்தில் அங்கேருந்து ஒருத்தர் தண்ணி ஓணுன்னு கேட்டது இந்த ஸ்பீக்கர் சத்தத்தை மீறி உங்களுக்கு கேட்டு நீங்கள் தண்ணி பாட்டில் வாங்கி வீசினீங்களா? அப்போது உங்கள் வண்டியிலேருந்து இருக்கிற தண்ணி பாட்டில் எடுத்து தான் அந்த கூட்டத்தில் அவ்வளோ கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அப்போ நீங்கள் தண்ணி பாட்டில் ஏற்பாடு பண்ணலை. இதெல்லாம் எப்படி கேள்வி வைப்பீங்க? இதற்கு தான் அளவை. சார், எல்லாரும் சொல்கிறாங்க இந்த சம்மன் அப்படிங்கிறது விட்னஸ் சம்மன் தான், இது ஒன்றும் திரு விஜய் அவர்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்காது அப்படின்னு. விஜய் அவர்களை இது மிகப்பெரிய அளவில் பாதிக்குமா பாதிக்காதா என்பது கூட்டணிக்கு நீங்கள் தெரிவிக்கும் பதிலை பொறுத்து தானே அமையும். பாதிக்கலைன்னா பாதிக்க வைப்பான். ஏன்பா அதுதான் கோழி கழுத்து மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே ஏன்பா போய் நீ கூட்டம் போட்டேன்னு இப்படி திருப்பினா முடிஞ்சு போச்சு. அந்த கோழி கழுத்தில் யார் அனுமதி கொடுத்ததுன்னு அன்னைக்கு கேட்டாங்க அந்த எம்பி. ஏன்பா அதுவே கோழி கழுத்து மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போய் கூட்டத்தை நீ ஏன்பா வச்சேன்னு கேட்டு இப்படி திருப்பி கேட்டால் முடிஞ்சிச்சா? இதுதான் விட்னஸ் சம்மன் அக்யூஸ் சம்மனுக்கான வேறுபாடு. அதனால் பெரிய சட்டம் தெரிஞ்ச மாதிரி பேசினுக்காதீங்க, புரியுதா? எப்படி வேண்டுமானாலும் மாற்ற முடியுமா முடியாதா? ஜோக்ஸ் அப்பா ஆர்ட். இன்னொன்று, நீங்கள் விட்னஸ்ன்னு சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் எப்படி நான் அக்யூஸ்டாக மாற்ற முடியும், நான் கேட்க முடியும்? அப்படி இப்படி கேட்க முடியும்? நான் இப்போ மாற்றிக்கிட்டேன். யூ சி, ஜோக்ஸ் அப்பா ஆர்ட். அன்னைக்கு திமுக அரசு திரு விஜய் அவர்கள் மீது கொலைப்பழி சுமத்த முயன்றது என்ற காரணத்திற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி, நாம், பிஜேபி ஆகிய அத்தனை பேரும் இந்த நேரத்தில் விஜய் அவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும், அவர் கொலைகாரர் அல்ல என்ற நிலைப்பாட்டை நாம் உறுதியாக எடுத்து அதை எதிர்த்தோம். அந்த அடிப்படையில் தான் திரு பழனிசாமி கரூரில் சம்பவம் நடந்த மறுநாள் காலையில் பத்திரிகையாளர்களை சந்தித்து திமுக அரசோட குறைபாடு இது, காவல்துறையின் குறைபாடு என்று பேட்டியளித்தார். ரைட்டா? ப்ராக்டிக்கலாக பேசுவோம். நிகழ்ச்சிக்கு எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு இப்போ அனுமதி கொடுத்துருந்தாங்க? மாலை 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் சார். ரைட்டு. 3 மணிக்கு காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கு. நிகழ்ச்சிக்கு வர்றவங்களை வந்து கூடுங்கள் என்று நீங்கள் எத்தனை மணிக்கு வர சொல்ல வேண்டும்? 3 மணிக்கு. 12 மணிக்கு அந்த இடத்திற்கு விஜய் வருகிறார் என்று தாவேக சார்பாக அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வருவதன் பொருள் என்ன? அதை யார் சார் அனௌன்ஸ் பண்ணது? தாவேக அஃபிஷியல் ஹேண்டில் வந்திருக்கு, பேப்பரில் விளம்பரம் வந்திருக்கு. இதை காவல்துறை எடுத்து கொடுத்துட்டாங்க. அங்கே கரூர் எஸ்பி ஜோஸ் தங்க எடுத்து கொடுத்துட்டார். நான் மட்டும் ஜெயிலுக்கு போகிறேன், தாங்க இவனையும் பிடிக்கும் அப்படின்ட்டு ஊற்றி கொடுத்துட்டார். எதுக்கு 12 மணி போட்டிங்க? மதிய இடங்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏப்பா எதுக்குப்பா இது யார் விளம்பரம் கொடுத்ததுன்னு புஷிகிட்ட கேட்டிருந்தா இந்த வந்தான் இது போட்டு கொடுத்துரு. அவர் கோர்ட்லேயே அப்படி தான் சொன்னார். மதியனகன்ட்ட கேட்ட உடனே நான் யார் கடைசியில் இந்த 12 மணின்றதை யார் ஃபிக்ஸ் பண்ணதுன்னு யாரும் பொறுப்பேற்றுக்க மாட்டேங்கிறாங்க. யாருமே ஏற்றுக்கலாம். இந்த விஜய் தலையில் தான் கட்டணும். அதை ஏன் விஜய் தலையில் கட்டணும் சொல்லுங்கள்? அவர் தானே தலைமை. அது மட்டும் அல்லாமல் இதுக்கு முன்னாடி 5 கூட்டம் நடத்திருக்கீங்க. 5 கூட்டத்துக்கும் குழந்தைங்களை தூக்கிட்டு வந்தாங்களா? இந்த மதுரை மாநாட்டில் அவ்வளோ தூரம் சொல்லியும் மொட்டையில் குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்களா? கரூர் சம்பவம் நடந்த பிறகு ஜேபிஆர் கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளோடு வந்தவர்களை திருப்பி அனுப்பினீர்களே, இது போல் அதற்கு முன்பு நடந்த ஏதாவது ஒரு கூட்டத்தில் திருப்பி அனுப்பியிருக்கிறீர்களா? விஜய் கூட்டத்துக்கு குழந்தைகளோடு வந்தவர்களை திருப்பி அனுப்பினார்கள் என்ற செய்தி தெரிந்தால் குழந்தையோடு வரமாட்டார்கள் அல்லவா?
நீங்கள் அதை ரசிச்சிங்க. எந்த இடத்துலையும் உங்களுக்கு உள்ளபடியே நீங்கள் இந்த கரூர் சம்பவம் நடந்து திமுக இப்படி போஸ்டர் கொலகாரப்படி சுமத்துச்சுன்றதுனால இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலை. வேறு எந்த கட்சியை விடவும் உங்களுக்கு அதிகம் கூட்டம் வருதுன்றதை நம்பி தானே சிஎம் ஆகலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. வேறு யாருக்கும் இந்த க்ரௌடு வரலன்றதை நீங்கள் பெருமையாக நினைத்தீர்களா இல்லையா? மற்றவங்களாம் காசு கொடுத்து கூட்டிட்டோம், எங்களுக்கு அது மாதிரி பிரச்சனையே கிடையாது, நாங்கள் சொன்னாலே போதும். நீங்கள் இதை என்ஜாய் பண்ணீங்களா இல்லையா? இது வரைக்கும் காவல்துறையே 3 மணிக்கு தான் அனுமதி கொடுத்துருக்கு. இன்னொன்று, காலையில் அன்றைக்கி சம்பவம் நடக்கிற அன்றைக்கி கரூருக்கு காலையிலே கிளம்புனாரா இல்லையா விஜய்? சென்னையிலேருந்து ஈவினிங் கிளம்பல, 3 மணிக்கு தான் அனுமதி, மதியம் தானே கிளம்பிருக்கணும். காலையில் கிளம்புனாரா இல்லையா? காலையில் இங்கே விஜய் கிளம்புறத வச்சு தானே 12 மணிக்கு விஜய் அங்கே வர்றாரு நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறீங்க. அப்போ காலையில் எதுக்கு கிளம்புறீங்க சொல்லுங்கள்? உங்களுக்கு எத்தனை மணிக்கு அங்கே வர்றதா திட்டம்? 3 மணிக்கு. 3 மணிக்கு அனுமதி கொடுத்துருக்கு, உங்களுக்கு எத்தனை மணிக்கு வர்றதா திட்டம்? மொட்டை வெயிலில் என்னென்னு பேசுகிறதா பிளான்? உங்களுக்கு ஒரு 6 மணிக்கு வரதா திட்டம் போட்டிருப்பீங்க. தனி விமானத்தில் தான் வர்றீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தானே உங்கள் ஃப்ளைட் ஷாட் இருக்கணும். காலையில் எதுக்கு புக் பண்ணி எங்கே இருந்தீங்க? 4 மணிக்கு நம்ம விஜய் இந்த ஹோட்டல்லேருந்தோ இங்கே கிளம்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். 12 மணிக்கு விஜய் இங்கே வர்றாருன்ற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க சொன்னது யார்? விஜய்க்கு தெரியாமல் அது நடந்திருக்குமா? தெரியாமே நடந்திருக்குன்னு வச்சுக்கிட்டா அதோட நோக்கம் என்ன? அப்போ கூட்டம் அதிக அளவில் சேர வேண்டும். திருச்சியை விட, பெரம்பலூரை விட, தஞ்சையை விட, நாகையை விட கரூரில் அதிக கூட்டம் என்பதை காட்ட வேண்டும்ன்றது தானே ஒரு கட்சிக்கு, ஒரு தலைவர்களுக்கு நோக்கமாக இருக்க முடியும். சொல்லுப்பா. ஆமாம் சார். வேறு ஏதாவது நோக்கம் இருக்க முடியுமா? க்ரௌட் அதிகம் கூட்டி காட்டணும், மற்ற கட்சிகள்லாம் மிரளணும், இதானே உங்கள் இன்டென்ஷனாக இருந்திருக்க முடியும். இப்படி தான் எல்லா கட்சியும் சிந்திப்பாங்க. எல்லா கட்சியும் சிந்திப்பாங்க. இது நீங்கள் இல்லைன்னா சொன்னீங்கன்னா போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். மாசம் பார்த்தீங்களா? நாமளும் என்ன பார்த்தோம்? வீடியோ எல்லாம் பார்த்துட்டு போது சரியான க்ரௌடுப்பா, பேசணுமா இல்லையா? எல்லா கட்சிகளும் என்ன பசங்க இப்படி ஏறி குதிக்கிறாங்க. அந்த இடத்த யார் போய் ஆய்வு பண்ணுது? ஆதவர்ஜன் ஆய்வு பண்ணல. இந்த வேலுசாமிபுரத்தை புஷி போய் ஏதோ பார்த்துட்டு, மதியழகனுக்கு நல்லா தெரியுது, மதியழகனாவது சொல்லியிருக்கணும்ல உங்களுக்கு. இன்னொன்று, காலையிலேருந்தே அங்கே எல்லா சேனலும் லைவ் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அங்கே இவ்வளோ கூட்டம் மொட்டை வெயிலில் நிற்கிதுன்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்களும் அந்த டிவி பார்த்துட்டு தானே இருந்தீங்க. நிர்மல் வந்து டீ கடையில் அமர்ந்து டிவி பார்த்தாருன்ற அன்றைக்கி அந்த ஒரு செய்திலாம் வந்துச்சு, நினைவு இருக்கா? அப்போ டிவிலேருந்து கூட்டம் சேர என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. மொட்டை வெயில் குடிக்க தண்ணி கூட வைக்காமல் அவனை கூட்டம் சேர விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தீங்க நீங்கள். இன்றைக்கி அப்படியே உருகுறீங்களே. 41 பேர் செத்தவனே தானே உருகுறீங்க. அந்த கரூர் சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தால் அடுத்தடுத்த இடங்களில் இதை விட அதிக கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நீங்கள் முயன்றிருப்பீர்களா இல்லையா? அந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு பிரச்சாரமே பண்ணல தானே நீங்கள். அந்த ரோட் ஷோக்கெல்லாம் அனுமதி கிடையாதுன்னு சொன்னது கூட அதிமுக எத்தனை கூட்டம் நடத்திடுச்சு? அப்போ இதான் உங்கள் பொறுப்புணர்வா? அன்றைக்கி இந்த திமுகவோட நிலைப்பாடு மற்றும் கொடுமைகளின் காரணமாக நான் பேசவில்லை. உங்களால் 41 பேர் இறந்துருக்கிறாங்க. அவர்களை பார்க்க முயற்சி செய்தீர்களா நீங்கள்? நான் இன்றைக்கி கேட்குறேன், இதை எது கரூர்லேருந்து போனீங்க நீங்கள்? குறைந்தபட்சம் திருச்சியில் தங்கி அவங்க கூட இருந்தவங்கெல்லாம் கரூர் எல்லையில் இருந்தாங்க, இவங்க உள்ள விடல. விஜய் போயிருக்கணுமா வேணாமா? உலகத்தில் ஒரு இறந்தவர்களுக்கான நிதி உதவியை ஆர்டிஜிஎஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கட்சியை உலகத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கியா? வீட்டில் உயிரை பறி கொடுத்தவனை வீட்டுக்கு கூப்பிட்டு இவர் இடத்துக்கு கூப்பிட்டு இளவு விசாரித்த கட்சி தலைவர் விஜய் தான். இப்போ இந்த கேள்விகளை எல்லாம் சிபிஐ எழுப்புமா எழுப்பாதா சொல்லுங்கள்? இதுக்கு விஜய் பதில் சொல்ல வேண்டுமா வேண்டாமா? பிஜேபி அரசியல் இதெல்லாம் தூக்கி ஓரம் வைங்க, நானே எழுப்புறேன். நிச்சயமாக பதில் சொல்லிதாங்க. 41 பேர் சாவலைன்னா இன்னைக்கு வரைக்கும் இது மாதிரி இதே பிஹேவியர் தானே இருந்திருக்கும். சொல்லுங்கம்மா. மதுரையில் 3 பேர் செத்தாங்க, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இந்த 41 இறப்புகள் ஆயிருக்காது இல்லை சார்? அந்த ஜட்ஜி வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட உட்காந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துனதுனால நம்ம விமர்சனம் பண்ணோம் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன். ஆனால் அவங்க கேட்ட கேள்விக்கு சரிதானே, லைட்டை ஏன்பா போடல, பார்த்தா அப்படியே திரும்பி போயிருப்பாங்களே சொன்னாங்களே, சரிதானே? அது கரூர் மக்களே அதை கேட்டாங்க. சரிதானே? அது நீங்கள் ஆற்றும் அந்த வீர உரையை கேட்பதற்காக யாரும் வரவில்லை, எல்லாரும் டிவியில் பார்த்துக்குவான். அவ்வளோ தூரம் அந்த நெருக்கடியில் அச்சு புச்சின்னு வருது, ஒரு வாட்டி பக்கத்தில் விஜய் பார்த்துடணும் இல்லையா? அந்த லைட்டை போட்டால் என்ன கேடு உங்களுக்கு? போலீஸ் யோக்கியமாக நடந்துக்குச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், சொல்ல போகிறதுல போலீஸ் அப்படி நடந்து கொள்ளவும் இல்லை, தொல்லை தான் கொடுப்பான். இன்னொன்று, உங்களோட ஒரிஜினல் திட்டப்படியே கரூர் உங்களோட பட்டியலில் இல்லையே, எதுக்கு மாற்றினீங்க? திமுக ஒரு மாநாடு நடத்தியிருக்கு, அதிமுக ஒரு பிரச்சார கூட்டத்தை நடத்திடுச்சு. அண்ணே அடுத்து நம்ம கெத்த காட்டுவோம். அவங்க என்னென்ன கூட்டம், க்ரௌடு. செந்தில் பாலாஜி திமுகவுக்கு கூட்டிய கூட்டத்தை விட, எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுகவுக்கு கூட்டிய கூட்டத்தை விட நம்ம வைப்பு சும்மா கும்முன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு தானே 12 மணிக்கு விஜய் வராரு நீங்கள் போட்டிங்க. சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியும் நீங்கள் எத்தனை மணிக்கு அங்கே போக போகிறீங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். 12 மணிக்கு விஜய் வராருன்னா அறிவிப்பு வந்ததுக்கான நோக்கம் திமுக அதிமுகவோட கூட்டத்தை அதிகம் காட்டணுன்றதா இல்லையா? பட் ஒரு அரசியல் கட்சினா அது அவங்களோட நோக்கமாக இருக்கிறது ஒன்றும் தவறு இல்லை சார். நான் தவறு சொல்ல, அப்போ அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் தானே செய்ய வேண்டும் என்கிறேன். இன்னைக்கு நீங்கள் நல்ல நோக்கத்தில் பண்ணீங்க, எங்களுக்கு நாங்கள் பெரிய கெத்த காட்டணும்னு சொல்கிறீங்க, அது தப்பு இல்லைன்ட்டு மாலத்தி சொல்கிறாங்க. தட் இஸ் ரைட். நீங்கள் கெத்த காட்டுறதுல கேப்பில் இப்போ 41 பேர் செத்துட்டாங்க, அதுக்கு பொறுப்பேற்றுங்கன்னு நான் சொல்கிறேன்.